வீட்டு வேலை செய்கிறதுக்கே நமக்கு அலுப்பாக இருந்ததுன்னா நம்மளால் எப்படி பணத்தை மிச்சப்படுத்த முடியும்? இல்லத்தரசின்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? நம்மளை நம்ம புத்திசாலி பெண்ணாக மாற்றுறதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது வெயில் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எத்தனை பேர் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் பார்த்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் விற்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ வெயிலில் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களால விற்க முடியுமோ விற்பாங்க. இதெல்லாம் செய்ய முடியாதவங்க ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு நம்மளுக்கு இந்த பொருளெல்லாம் காய வைக்க இடம் இல்லை, அவங்கெல்லாம் வாங்குறாங்க, பரவாயில்ல. எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இன்ஸ்டாவில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம். ஸோ ஒரு தொழில் ஒருத்தவங்க பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட போய் நம்ம வாங்குகிறோம். ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பாருங்களேன், அவங்களும் லேடிஸ் தானே. அந்த வீட்டு வேலை அவங்க செஞ்சிட்டு இருந்த வேலையை ஒரு பிஸ்னஸாக மாற்றி அவங்க இந்த அளவுக்கு பெரிய ஆளாக ஆகிறாங்க. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளால் முடியும், நம்ம கையில் காசு இருக்கும், நம்மளால் பொருள் வாங்க முடியும், நம்மளால் அதை செய்யவும் முடியும். இருந்தாலும் நம்ம அதில் டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம போய் அவங்கக்கிட்ட வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம வீட்டில் நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அதுலேருந்து கொஞ்சம் பணம் மிச்சமாகும். இந்த மந்த்துக்கு நான் என்னென்னலாம் செய்ய போகிறேன், என்னென்னலாம் நான் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் இருக்குது. அதனால் நான் காலையிலேயே காஃபி குடித்த உடனேயே வெயிலுக்கு முன்னாடியே, வெயில் வந்துட்டால் நம்மளால் கிச்சனில் போய் நிற்க முடியாது. அதனால் வெயிலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிம்பிளாக ஒரு லஞ்ச் ரெசிபி வெஜிடபிள் பிரியாணி மாதிரி நான் ஈஸியாக 1 pot ரைஸ் நான் செஞ்சுட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலே யாராலையும் கிச்சனில் நிற்க முடியல, அந்த மாதிரி வெயில் அடிக்குது. ஸோ அதுவே நமக்கு டயர்டை கொடுத்துடும். அதனால் எவ்வளோ சீக்கிரமாக உங்களால் கிச்சன் வேலையை முடிக்க முடியுமோ நீங்கள் அதுக்குள்ளே முடிச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு நல்லது. அதனால் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் ஸ்கூல் லீவாக விட்டுட்டா கூட நம்ம ரெஸ்ட் எடுப்போம். அப்படிங்காமல் கொஞ்சம் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே நம்மளால் கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய நோ ஸ்பெண்ட் டே. இன்றைக்கி நான் எந்த செலவும் பண்ண மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் நான் அந்த மாதிரி நான் எந்த செலவும் பண்ணாமல் அந்த பணத்தை நான் மிச்சப்படுத்தி வைப்பேன். வாரம் வாரம் ஒரு நாள் நான் அந்த சேலஞ்சாக நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால என்னென்ன பொருள்லாம் நான் ஃப்ரிட்ஜில் பார்த்தேன், எந்தெந்த காய்கறிலாம் நம்மளுக்கு மிச்சம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு என்கிட்ட கேரட்டு கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம், அப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ மீதி இருந்ததெல்லாம் வச்சு இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே, ரொம்ப வெயிலுக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையோட அலுப்பு தெரியாது. அதுலேயும் நான் பார்த்திங்கன்னா சில பேர் நிறைய வெஜிடபிள் போட்டு செய்வாங்க. எனக்கு அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது, என் பசங்களும் அப்படி சாப்பிட மாட்டாங்க. அதனால் இருக்கிறத வச்சு இன்றைக்கி நான் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட காலிஃப்ளவர் இருந்தது. ஸோ அந்த காலிஃப்ளவரை வச்சு காலிஃப்ளவர் 65 மாதிரி நான் பண்ணிட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் 9 o'clock முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது கருவிடம் போடுறதுக்காக வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க தான் உரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ 4 கிலோ கருவிடம் போடுறதுக்கான வெங்காயத்தை அவங்க எனக்கு 2 பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க, உரிச்சு கொடுத்துட்டாங்க. எப்போதுமே பார்த்திங்கன்னா நான் வருஷம் நானே வீட்டில் ரெடி பண்ணி தான் கருவிடம்லாம் வச்சுப்பேன். கருவிடம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அது ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி அதோட விலை விற்கிது. நான் 4 கிலோ 100 வாங்கினேன். நீங்கள் எங்கே அந்த மாதிரி கம்மியாக கிடைக்கிதோ அந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி கருவிடெல்லாம் போடணும் அப்படின்னா, இல்லை வடவெல்லாம் போடுறீங்கன்னா அந்த மாதிரி வாங்கி நீங்கள் போட்டுக்கோங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு உரிச்சு கொடுத்துட்டாங்க. நான் இதை உரிச்ச வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் சாப்பர்லேயே போட்டு நான் அதை சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம ஆசைப்பட்டு, நம்ம இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை செய்கிற வேலை தான். ஸோ நம்ம ஆசைப்பட்டு செஞ்சோன்னா நம்மளுக்கு எந்த வேலையுமே நம்மளுக்கு கஷ்டமாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அவங்க கூடவே நானும் உட்காந்துக்கிட்டு நான் எல்லாமே அரிஞ்சு நான் ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய குவான்டிட்டி கிடைக்கும், விலையும் கம்மியாக இருக்கும், நமக்கு நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். முதல்ல நல்ல தரமாக நம்ம செய்ய முடியும். நம்ம செய்யும் போது நல்லா நீட்டாக நம்ம ஹைஜீனிக்காக நம்ம செய்வோம்ல. அதனாலவே நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எந்த பொருளும் வெளியில் நான் வாங்குறது எனக்கு பிடிக்காது. நம்ம கண்ணு பார்த்து நம்ம வீட்டுக்கு பார்த்து செய்யும் போது அதோட இது தனி தான். இதெல்லாம் அதிக அளவில் போட முடியலன்னா கூட ஒரு கிலோவில் கூட நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். அதை போய் வெளியில் காசு கொடுத்து வாங்கணுன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது இல்லையா. முடியாதவங்க வாங்கிக்கோங்க, நான் எல்லாருக்கும் நான் சொல்லலை. முடிஞ்சவங்க வாங்க வேண்டியதில்லை, நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மல்லி மிளகாலாம் மொதல் நாளே நாங்கள் காய வச்சு எடுத்துட்டோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அதிகமாக அரைச்சி வச்சுக்கும் போது நம்ம தேவையானது மட்டும் நம்ம
யூஸ் பண்ணுறதுக்கு வெளியில் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கலர்லாம் மாறாது, அப்படியே இருக்கும். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் வச்சா கூட ரொம்ப நாள் ஆனால் கலர் மாறின மாதிரி ஆகிடும். ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் அது கலர்லாம் மாறாது, அப்படியே தான் இருக்கும். நான் மல்லி 1 கிலோ, மிளகா 1/2 கிலோ அரைக்க சொல்லியிருந்தேன். மல்லி நமக்கு பார்க்கும்போது நிறையா தெரியும், ஏன்னா அதில் கொஞ்சம் ஜாமான்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா போடுவோம். மிளகா பார்த்திங்கன்னா நான் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் அரைப்பேன், அதனால தான் கலர் இந்த அளவுக்கு இருக்குது. நான் வந்து கண்டெய்னர் யூஸ் பண்ணுற கண்டெய்னரில் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வெளியில் வச்சுட்டு பாக்கியெல்லாம் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்புறம் சுண்டைக்காய் வத்தல்லாம் போட்டிருந்தேன், அதெல்லாம் காய வச்சே நான் எடுத்து வச்சுட்டேன். எனக்கு அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நம்ம கறிவிட வேலை மட்டும்தான் எனக்கு இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் வேறு ஏதாவது நான் திருப்பி ஏதாவது வேலை பார்த்துட்டே தான் நான் இருப்பேன். இந்த வெயிலுக்கு என்னென்னலாம் காய வைக்கிற வேலை பார்க்க முடியுமோ எல்லாம் பார்த்துடுவேன். இது பார்த்திங்கன்னா மோர் மிளகா. இது வந்து ஒரு பேட்ச் போட்டு முன்னாடி நான் எடுத்துட்டேன். இது நெக்ஸ்ட்டு பேட்ச்சு. இது 2 கிலோ மிளகா. இதையும் நான் காய வச்சு இதுவும் காஞ்சிருச்சு. இது என்னமோ நான் ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி வருஷத்துக்கு தேவையான வத்தல், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் நம்ம வீட்டிலே அரைக்கும் போது நமக்கு நிறைய பணம் இதில் மிச்சமாகும். நம்ம கடையில் போய் மசாலாலாம் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. இந்த மிளகா பார்த்திங்கன்னா நான் 100 ரூபா 1 கிலோன்னு வாங்கி தான் நான் போட்டிருந்தேன். இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கினோம்னா 10 ரூபான்னு ஒரு பேக்கெட் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் 10 இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கும் போது நீங்கள் தாராளமாக நீங்கள் 1 வருஷம் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அரைச்ச மல்லித்தூள், மிளகாத்தூளெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பெரிய கண்டெய்னரில் இந்த மாதிரி நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இதை ஃபில் பண்ணி நான் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்பேன். வெளியில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நான் எப்போதும் ரெகுலராக யூஸ் பண்ணுற சின்ன கண்டெய்னரில் நான் கொட்டி வச்சுப்பேன். இதெல்லாம் நம்ம வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது நம்மளுக்கு நிறையா பணம் சேவ் ஆகும். நீங்களே அதை கணக்கு பண்ணி பாருங்களேன். கடையில் வாங்கினா உங்களுக்கு மல்லித்தூள், மிளகாத்தூள்லாம் எவ்வளோது, நம்ம வீட்டில் அரைச்சா எவ்வளவுங்கிறது எல்லாமே நீங்களே நிதானமாக ஒரு நோட் எடுத்து பென் எடுத்து அதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நான் எப்போதும் ரெகுலராக யூஸ் பண்ணுற பாக்ஸு. அதில் நான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சுட்டு மித்ததெல்லாம் நான் பெரிய பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். இன்னும் எனக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அது வந்து கறி மசாலா அரைக்கிறது. ஸோ கறி மசாலா வந்து அதுவுமே நான் வீட்டில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். அது என்கிட்ட இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. இது நான் நெக்ஸ்ட்டு மந்த்து தான் நான் வந்து அரைக்கணும். ஏன்னா எல்லாமே என்னால் ஒரே மாதமே வாங்க முடியாது, என்னோடய பட்ஜெட்குள்ளே வாங்க முடியாது. அப்போ கறி மசாலாவுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே கொஞ்சம் காசு கூட உள்ள பொருள் தான் அதில் போடுவோம். அதனால் அது மட்டும் நான் நெக்ஸ்ட் மந்த்து தான் நான் அரைக்கணும். கறி மசாலா பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே தான் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன், நான் கடையில் வாங்க மாட்டேன். சிக்கன், மட்டன் எது செஞ்சாலும் சரி தான் நான் இந்த மசாலா தான் போடுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குறது கூட அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற இந்த கறி மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம பூஸ்டப் பண்ணிக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. நம்மளை எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக வச்சுங்க. எந்த ஒரு கவலையாக இருக்கட்டும், எந்த ஒரு இதாக இருக்கட்டும், நம்ம வந்து சோர்வடையவே கூடாது. பெண்கள் நம்ம தைரியமாக இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்களே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. இதில் பணத்தை சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதுவும் நமக்கு இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் நம்மளால் என்னென்னலாம் வீட்டில் செய்ய முடியும், இந்த வெயிலுக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.